ஊருக்கு புதுசு, சென்னைக்கு புதுசு. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் வந்து என் ஊர் வந்து மதுரை. நான் சென்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன். அதனால லவ் பண்ணுறோம். இப்போதான் முதல் முறையாக பார்க்க வந்திருக்கேன். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால பொண்ணு தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட வந்திருக்கேன். கொஞ்சம் நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்ன உதவி பண்ணேன்? பொண்ணு தூக்கிட்டு நான் மதுரைக்கு போறேன். நீங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து எங்களை விட்டு வந்தா போதும். யாரு பொண்ணு, யாரு ஏரியா? இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவோட ஏரியானா இது அடையார் ஏரியா. ஆமா, இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் பொண்ணு. ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. என்ன ரீசன்னா, இந்த பொண்ணுடைய வயசும் உங்க வயசும் ஓகேன்னா யாருக்கும் தடுக்க முடியும். பெருசாலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அந்த பொண்ணு என்னோட ஒரு 6 வருஷம் பெரிய பொண்ணு. அப்போ உங்களுக்கு வயசு? எனக்கு வெறும் 23. இப்போ 23னாக்கா அது 29. ஆமா, கரெக்டா? அப்போ யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எவ்வளோ கல்யாணத்துக்கு போயிட்டு கரெக்டா தானே இருக்கும். நோ ப்ராப்ளம் ஆச்சு. இது வந்து கவர்மெண்ட்ல ஆக்டிவிட்டி 18 வயசுக்கு மேல நீங்க யார் எதுவும் பண்ணாங்க. சில பேர்னா பொண்ணு உன்னோட பெருசா இருக்கா, அதனால வந்து உன்னை வந்து கீழே தான் வச்சுப்பா, உன்னை வந்து கவனிக்க மாட்டா, நீ உன்னோட சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டாங்க. வீட்டுல உங்க ஃபேமிலியில. ஆமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அன்பு இருக்கு. அன்பு பிடிச்சிருக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஆமா, வயசுல நீங்க கீழே இருந்தாலும் அவங்க வயசுல மேல இருந்தாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க? உண்மையான நட்பும் காதலும் சேர்ந்தாலே சாம்பார் தான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல அழகான ஒரு சாம்பார், நல்ல கூட்டு பொரியலோட சாப்பிடலாம்னு அர்த்தம். சரிதா இல்லைங்களா? அதை வேறுமே ஒருத்தர் தடுக்க முயற்சி பண்றாங்கன்னா அவங்க ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அதை நம்ம ஏன் அதுக்குள்ள போறோம்? நம்ம நீங்களும் அவங்களும் ஒருத்தா முன்னி போச்சு. இப்ப நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, அவங்களுக்கு 50,000 சம்பளம். நம்மளுக்கு வேலைக்கு போறதெல்லாம் விருப்பம் கிடையாது. அந்த பொண்ணோட சாப்பாடு சாப்பிடணுமா? அதானே நம்மளுக்கு. அந்த பொண்ணு தானே நீ வேலைக்கே போவேனா, போட்டு ட்ரெஸ்ஸோட வா நான் பாத்துக்கிறேன். நல்ல ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. இனிக்க இனிக்க அப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறம் கசக்க ஆரம்பிக்க உடனே ஒரு குழந்தை ஆயிடுன்னு வைங்களேன், அப்புறம் கசக்க ஆரம்பிக்க, அப்புறம் சிக்கல் வந்துடா. அப்ப என்ன ஆகும்? பிள்ளைய பாத்துக்கிறது ஒரு ஆள் வரணும். அப்ப நீங்க வந்து தனியா நீட்டா போயிட்டே இருக்கலாம். நீங்க ஒரு ஆண்மகன். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? குழந்தை மாசமான பிறகு சிக்கல். அதுக்கப்புறம் அதை பாக்குறது பூரா அவங்க பெற்றோர்கள் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். நாம நீங்களும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு என்ன வலி இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு யார் பாக்குறது? அந்த பொண்ணோட கூட ஒரு அம்மா இருக்கணும், இல்ல அவங்க சித்தி இருக்கணும், இல்ல யாரும் உங்க மாமியார் உங்களை பெற்றவங்க இருக்கணும், யாரோ ஒருத்தர். இந்த 2மே 3 பேருமே இல்லைன்னா நீங்க என்னதான் பண்றது? அங்க சிக்கல் வருமா இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பெத்து போட்டு இது பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்குமா, உங்களை சோறு போட்டுமா, அப்ப சிக்கல் வருமா? குழந்தைய நான் பாத்துப்பேன். அவ குழந்தைய நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை கழுவணும், குளிப்பாட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு, பால் கொடுக்கணும், எப்படி வேலைக்கு? சரி, நான் அப்போ நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். வேலைக்காரி யார் சம்பளம் தருது? அதானே வச்சுக்கிறேன். அப்ப ஏன் சம்பளம்? அப்ப ஏன் சம்பளம்? வேலைக்காரி சும்மா வந்து வேலை பார்த்துட்டு அவனுக்கு புரியலையானே? புரியல. வேலைக்காரியா வச்சுக்கிறேன்ற. வேலைக்காரியை நீங்க வச்சுக்கிறீங்களா?